பல வகையான தின்பண்டங்களை நம்ம சுவைச்சு பார்த்திருப்போம். எளிமையா வீட்லயே செய்யக்கூடிய சுவையான தின்பண்டங்கள்ல இந்த முறுக்கும் ஒண்ணு. இப்படி சுட்ட இந்த முறுக்க பருப்பு சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும். இப்ப ஒரு தேங்காயை நல்லா அரைச்சு பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப 1/2 கிலோ அரிசி மாவு, 1/4 கிலோ உளுந்து மாவு, 50 கிராம் வெண்ணெய், 2 தேக்கரண்டி சீரகம், இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை வெண்ணெயோட சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்ப பிழிஞ்சு வச்சிருந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவை கட்டிய பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு துணியால மாவை 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி வாழை இலையில எண்ணெயை தடவி முறுக்க சுத்தி வச்சுக்கிட்டா எடுக்க சுலபமா இருக்கும். இப்ப கொஞ்சம் மாவு எடுத்து அச்சில போட்டு முறுக்க சுத்த ஆரம்பிச்சிடலாம். இப்ப மிதமான சூட்ல இருக்க எண்ணெயில சுத்தி வச்ச முறுக்க போட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் மிதமான சூட்டோடையே இருந்தா முறுக்கு வெள்ளையா வரும். இப்ப நொர அடங்கிடுச்சு, முறுக்கை எடுத்துடலாம். இதே போல கலக்கி வச்சிருந்த எல்லா மாவுலையும் முறுக்க சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம கைப்பட செஞ்ச முறுக்க இப்ப மொறுமொறுன்னு சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அரிசி மாவும் உளுந்து மாவும் சேர்த்து வீட்டிலேயே சுட்ட இந்த முறுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானதும் சுவையானதும் கூட.